விஜய், ஸ்ரீதேவி, ஹன்சிகா, ஸ்ருதிஹாசன், சுதீப் மற்றும் பலர் நடித்து அடுத்த மாதம் வெளிவர உள்ள ஃபேண்டசி திரைப்படம் புலி. 2 தினங்களுக்கு முன்புதான் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. தமிழில் விஜய் நடித்து இதுவரை வெளிவராத ஒரு புதிய கதையாக இந்த படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் ஜோடியாக முதன்முறையாக ஸ்ருதிஹாசன் நடித்துள்ளார். நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீதேவி தமிழ் படத்தில் நடிக்கிறார் என்பதெல்லாம் இந்த படத்தின் விளம்பரத்திற்கு உதவியாக இருக்கும். புலி படத்திற்கான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய உரிமைகள் ஏற்கனவே விற்கப்பட்டு விட்டதாக தெரிகிறது. ஸ்ரீதேவி, ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா, சுதீப் என தெலுங்கிற்கு தெரிந்த பல முகங்கள் படத்தில் இருப்பதாலும், ஒரு ஃபேண்டசி கதை என்பதாலும் தெலுங்கில் இப்படத்தின் டப்பிங் உரிமையை வாங்க பலத்த போட்டி ஏற்பட்டதாம். இறுதியில் துப்பாக்கி படத்தை தெலுங்கில் வாங்கி வெளியிட்ட நிறுவனம் புலி படத்தின் தெலுங்கு டப்பிங் உரிமையை சுமார் 8 கோடி ரூபாய் விலை கொடுத்து வாங்கியுள்ளதாக டோலிவுட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் சிலரோ இந்த விலை குறைவான விலைதான் என்றும் கூறுகிறார்கள். விஜய் நடித்து சமீபத்தில் தெலுங்கில் டப்பிங் செய்து வெளியான ஜில்லா படம் அங்கு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. புலி படத்தின் கதை கண்டிப்பாக தெலுங்கு ரசிகர்களுக்கும் பிடிக்கும். அன்றைய கிளாமர் நாயகி ஸ்ரீதேவி, இன்றைய கிளாமர் நாயகிகள் ஸ்ருதிஹாசன் மற்றும் ஹன்சிகா ஆகியோரும் படத்தில் இருப்பதால் புலி படம் நிச்சயம் நல்ல வெற்றி பெறும் என்றே சொல்கிறார்கள். படத்தை வாங்கிய விநியோகஸ்தர் படத்தை சரியாக மார்க்கெட்டிங் செய்துவிட்டால் ஜாக்பாட் அடிப்பார் என்கிறது சினிமா வட்டாரம்.